இஸ்ரேல் தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது, அவர்களுடைய மொசாதினுடைய தாக்குதல் தான் இது, இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி மேலதிகமாக குவைத் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இரண்டாம் கட்டமாகவும் இப்படி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேலிய, அமெரிக்க யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அதிலும் குறிப்பாக ஈரான் மீதான இஸ்ரேலிய, அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மிக உச்சகட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் சமாதானம் பேசுகிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி எதுவுமே நாங்கள் பேசவில்லை என்று தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறது ஈரான். மறுபுறமாக ஈரானுக்குள் தரைப்படையை அனுப்ப போகிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதை தாண்டி அமெரிக்க அதிபர் சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் தொடர்ச்சியாக ஈரான் மீது தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதற்கு பதிலடியாக ஈரானும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் ஈரானுடைய பிராக்சிஸ் அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹவுத்தீஸ் கப்பல்கள் மேலே எப்பயுமே இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தலை. ஆனால் கப்பல்கள் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் அது ஒரு அகோரமான விளைவை உண்டாக்கும் என்பதையும் ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் இன்றைய நாள் ஐஆர்ஜிசி ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஐஆர்ஜிசி இஸ்ரேல் மீது நடத்தி வரக்கூடிய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4வது கட்ட தாக்குதல்களில் 87வது அலை தாக்குதல்கள் நேற்று இரவு முதல் இப்போது வரைக்கும் தொடர்கிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஐஆர்ஜிசி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் தாக்குதல்கள்